ஓம் யச்சாய குபேராய வைஸ்ரவணாய தனதாந்தியாதிபதையே தனதாந்திய சம்ருத்திமே தேகி தாவய ஸ்வாகா. காலபுருஷனுக்கு 8வது ராசி ஸ்திர ராசி இந்த விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிநாதன் அங்காரகன் செவ்வாய் பகவான் ஆவார். இங்குதான் கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு பகவானும் செம்பாம்பு என்று சொல்லக்கூடிய கேது பகவானும் அதி உச்சம் பெறும் அற்புத தனயோகம் பெற்ற சூட்சும ராஜயோகம் இருந்த ராசி இந்த விருச்சிக ராசி. இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே உலகத்தை உள்ளங்கையில் அசைத்திடும் மகா சூட்சும பாக்கிய யோகம் பெற்றவர்கள். உங்களுக்கு 2, 5 என்று சொல்லக்கூடிய குருபோவான் பிரகஸ்பதி முழு சுமரா இருக்கின்றார். யோகாதிபதியாகவும் தனாதிபதியாகவும் இருக்கின்றார். எப்படிப்பட்ட தனாதிபதி யோகாதிபதியாகிய குரு பகவான் 12 இடத்துக்கு ஒரு மேல்தான் நீராசி என்று சொல்லக்கூடிய கடகராசிகளில் பாக்கியத்தில் அதி உச்சம் அடைகிறார். உச்சமடைந்தவுடன் ஜீவனாதிபதி என்று அழைக்கப்படும் சூரிய பகவான் என்று புதாத்தி யோகத்தில் 3ஆம் வீட்டை பார்ப்பதால் உங்களுக்கு முயற்சியால் முன்னேற்றங்கள் அளவுக்கு அதிகமாக கிடைக்கப் போகுது. உங்கள் ராசிக்கு 8க்கும் 11 கூடிய 2 பணபரத்தின் நாயகன் பணம் என்று சொல்லக்கூடிய செல்வாக்கு யோகம் தகுதிக்கு மீறிய தனவரை கொடுக்க புதன் பகவான் கீர்த்தி சரியவராக இருந்தாலும் மூர்த்தி பெரியவராயிருக்கும் மகா வல்லமை பெற்ற இந்த புதன் பகவான் 9 என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்தில் ஆடி 15ஆம் தேதி என்று அழைக்கப்படும் இன்னும் 8 நாட்களில் எழுச்சிமிக்க புதன் பயிற்சியால் உங்களுக்கு 8ஆம் வீட்டிலிருந்து 9ஆம் வீட்டில் நீராசிகளை பயிற்சியடைந்து 3ஆம் வீட்டை பார்ப்பதால் வெளிநாட்டு தலை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரமும் அபரிதமான அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்கக்கூடிய காலமாகவே இந்த காலகட்டம் வரும் 8 நாட்களுக்குள் விருச்சிக ராசிக்கு திண்டாட்டமில்லையடி கொண்டாட்டம் பெருகி கோடீஸ்வர யோகம் வருகிறது. எனக்கு கோடீஸ்வர யோகம் வருகிறது. எனக்கு கோடீஸ்வர யோகம் வருகிறது. வரும் 8 நாட்களிலே பணபரத்தின் அதிபதியே புதன் பகவான் நீராசியில் இருக்கின்றார். உச்சம் பெற்ற குரு பகவானுடன் இணைந்து இருக்கின்றாம். பூதாத்திய யோகம் மிளர்கின்றதே, சிவராஜ யோகம் தருகின்றதே. பூதாத்திய யோகம் மிளர்கின்றதே, சிவராஜ யோகம் தருகின்றதே. என்னாலும் சந்தோஷமே ராசிக்கு, என்னாலும் சந்தோஷமே. திண்டாட்டமில்லையடி ராசிக்கு கொண்டாட்டம் பெருகுதடி, கொண்டாட்டம் பெருகுதடி. வரும் 8 நாட்களிலே விருச்சிக ராசிக்கு திண்டாட்டமில்லையடி கொண்டாட்டம் பெருகி கோடீஸ்வர யோகம் வருகுதே. எனக்கு கோடீஸ்வர யோகம் வருகுதே. கோடீஸ்வர யோகம் வருது. பொன்னம் மன்னம் இந்நாளில் கிடைக்க போகுது. புதையல் போல் செல்வாக்கு அதிகரிக்குது. பொன்னம் மன்னம் இந்நாளில் கிடைக்க போகுது. புதையலை போல் செல்வாக்கு அதிகரிக்குது. அரசியல் அமானுஷமான சக்தி யோகமும் அனுதினமும் தேடி வருகிறது. என்னை அனுதினமும் தேடி வருகிறது. திண்டாட்டமில்லையடி ராசிக்கு கொண்டாட்டம் பெருகுதடி, கொண்டாட்டம் பெருகுதடி. வரும் 8 நாட்களிலே விருச்சிக ராசிக்கு திண்டாட்டமில்லையடி கொண்டாட்டம் பெருகி கோடீஸ்வர யோகம் வருகிறது. எனக்கு கோடீஸ்வர யோகம் வருகிறது. எனக்கு கோடீஸ்வர யோகம் வருது. தனதானிய சம்பத்து ஐஸ்வர்யமே அனுதினமும் தேடி வருகிறது. அஸ்த ஐஸ்வர்ய லட்சுமி
லட்சுமி யோகம் என்னாலுமே என்றென்றும் சேரப்போகுது. 16 விதமான செல்வாக்கு யோகம் பல வழியில் நாடி வருகிறது. என்னை பல வழியில் நாடி வருகிறது. திண்டாட்டம் இல்லையடி விருச்சிக ராசிக்கு கொண்டாட்டம் பெருகுதடி. கொண்டாட்டம் பெருகுதடி. வரும் 8 நாட்களிலே விருச்சிக ராசிக்கு திண்டாட்டம் இல்லையடி கொண்டாட்டம் பெருகி கோடீஸ்வர யோகம் வருகிறது. எனக்கு கோடீஸ்வர யோகம் வருகிறது. எனக்கு கோடீஸ்வர யோகம் வருகிறது. வரும் 8 நாட்களிலே என்று நீங்கள் சந்தோஷமாக உங்கள் சக்தி நாயனாய் இருக்கும் புதன் பகவான் 8 என்று சொல்லக்கூடிய ஒரு பரம்பரத்தின் மறைமுக வழி வருமானத்தை தரக்கூடியவரும், 11 என்று சொல்லுவது லாபாதி லாபங்கள் கொள்ளை பொருளான பெருந்துணை யோகத்தை தரக்கூடியவர் ஜீவனாதிபதியுடன் இணைந்து 3ஆம் வீட்டை பார்ப்பதால் உங்களுக்கு இந்த காலங்களில் தொழிலில் மேலோட்டமான எண்ணமும் தொழில் துறையில் மிகவும் சாதனையான தன்னம்பிக்கையை கொடுத்து மிகப்பெரிய தொழில் அதிபராக, மக்கள் போற்றும் மன்னராக, மாமண்ட உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக வலம் வர போறீங்க. ஏற்கனவே நீங்கள் அரசியல் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அமைச்சர் ஆகக்கூடிய நேரம், அமைச்சர் பதவி விஸ்தாரமாக்கப்பட்டு உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கிடைக்கக்கூடிய நேரமெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். தகுதிக்கு முடிய தனவரவு கிடைக்க போகுது. பலகளின் வருமானம் யோகம் அதிகரிக்க போகுது. இந்த காலகட்டங்களில் உங்களை பல விவிஐபியில் நட்பு கிடைச்சி பலரும் நாட்டுக்கு தலைவராய் உலகத்துக்கு உத்தமராக வரக்கூடிய நேரமே இந்த விருச்சிக ராசிக்கு அமையும். பொதுவாகவே விருச்சிக ராசிக்கு என்றெல்லாம் நீராசி என்று சொல்லக்கூடிய கடகராசியில் குரு பகவான் 12 இடத்துக்கு ஒரு முறை உச்சம் பெறுகிறாரோ இந்த காலம் உங்கள் புகழும் செல்வாக்கும் அகிலமெங்கும் பரவும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் 5வது விசேஷ பார்வை உங்கள் ராசியை பார்ப்பதால் முகத்தில் தேஜஸ் கிடைத்து மன்னாதி மன்னனாக, மக்கள் போட்டிருந்தன கலைவுலக வேந்தனாக வரக்கூடிய நிலை ஏற்படும். மேலும் பேரும் புகழும் பெருஞ்செல்வாக்கு கிடைத்து இழந்த சொத்து சுகம் பட்டம் பதவி அனைத்தை இந்த காலகட்டத்தில் மக்கள் போற்றும் மாமன்ற உறுப்பினராக வருவது உண்மை. அன்பான சகோதர சகோதரி, இந்த புதன் பயிற்சியால் நீங்கள் அவசியம் முடிஞ்சால் கும்பகோணம் அருகில் திருவெண்காடு சேத்திரம் என்று அழைக்கப்படும் புதன் பகவான் தனி பிரீத்தி ஸ்தலம் என்று அழைக்கப்படும் இந்த புதன் பகவான் ஆலயம் ஒரு புதன்கிழமை சென்று அவருக்கு பச்சை பட்டாடை உடுத்தி அவருக்கு பாசிப்பயிறு தானம் செய்து சுண்டல் செய்து தானம் செய்து வழிபட்டு வரும்பொழுது உங்கள் யோகம் பல வழிகளில் கிட்டும். நீங்கள் முடிந்தால் 50 நெய்விளக்கு என்று சொல்லக்கூடிய 41 அல்லது 50 எண்ணிக்கையிலான நெய்விளக்கு தீபங்கள் இட்டு புதன் பகவானை நினைத்து ஓம் கஜத்வஜாய வித்மகே சுககஸ்தாய தீமகி தன்னோ புதப்ரம் சோதயாத்து என்று வணங்கி வரும்போது உங்கள் வாழ்க்கை 16 விதமான செல்வாக்கு இருந்ததாக மாறும். முடியாதவர்கள் தினந்தோறும் அருகில் உள்ள குதிரைக்கு கேரட் கொடுத்து வணங்கி வரும் பொழுதும், பச்சை கிளிக்கு நீங்கள் வாழைப்பழம் கொய்யாப்பழம் கொடுத்து வணங்கி வருவது உங்கள் வாழ்க்கை பகட்டான வாழ்க்கை மிகுந்ததாய், மிகப்பெரிய ராஜயோகம் பெற்றதாய், அருமை வாய்ந்ததா அசத்தலான தனயோகம் செல்வாக்கு யோகப்பட்டு திடீர் மன்னராக மக்கள் மத்தியில் வரக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட புதன் பயிற்சியா வரும். ஜாத யோகப்பட்ட அமைப்பட்ட ஜாதக்காரர்களே